எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் 4:53 வரை சோபனம், பின்பு அதிகண்ட நாமயோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம். துலாம் ராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்முடைய ராஜநிலை டிவியில அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பகவான் ஸ்ரீ சங்கரர் மகாபெரியவர் அவரோட அந்த ஜெயந்தி திருவிழா. இந்த நாளை மகானை போற்றி மகிழ்வோம். அவருடைய வழிபாட்டுக்கு நாமும் செல்வோம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு சூரியனின் தாக்கத்தால் சில இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே 7 சனியில் இருக்கிறீங்க. ராசி அதிபதி அப்படின்னு எடுக்கும்போது 12ஆம் இடத்துல விரயத்துல சனியின் பார்வையில் இருக்கிறாரு. எதையும் உடனே நடத்த வேண்டும் என்று பிடிவாதமாக செய்யாமல் இருப்பது சிறப்பு. குறிப்பா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினியாச்சும் 5ஆம் இடத்துல கேது தன்மையை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். பரணி அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கு. அதுவும் கிருத்திகை ரொம்ப மோசம். சூரியனோட பார்வையில் இருக்கிறவர்களும் தடை தாமதங்கள் வந்து கொண்டிருக்கும். கவனமாக இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெற்றியா இருக்கிறது நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை. ஆனால் 2 விஷயத்துல நிச்சயமா கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. அல்லது உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற சொந்த பந்தங்களோடு நட்புறோடு பழகுங்கள். எந்த விதமான வீண் விவாதங்களுக்குள்ளும் செல்ல வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளை தருகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பு. மனபயம் நீங்கும். அதாவது 4ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் இருக்கிறத விடவும் நமக்கு சாதகமான அனைத்து கிரகங்கள் இருக்கிறது தான் சிறப்பு. குரு ராசிக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் செய்கின்ற பணி உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தேடி தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் நீங்க எதிர்பார்ப்பு குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வயதினராக இருந்தாலும், அதுவும் எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான். பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, முதியோர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அங்க ஏதேனும் ஒரு உரசல் இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருப்பது சிறப்பை தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களே, இந்த நாள் உங்களுக்கு வரவுகளை கொடுக்கின்ற அமைப்புகள் உண்டு. எதனால் வரவுகள் வரும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நீங்கள் என்றோ செய்த வேலை, அந்த வேலைக்கான பலன், கூலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்கும். நன்மைகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் வாய்ப்புகள் மேலும் இருக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க. பாராட்டு படைவீர்கள், பெருமை அடைவீர்கள், ஏற்றங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லா வகையிலும் ஒரு ஸ்கில் பவரோட வெளியே வரக்கூடிய அமைப்பு கன்னிக்கு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள். செலவுகள் மேலோங்கும். ஏன் செலவுகள் வருது? சந்திராஷ்டமம் இருக்கு இல்லைங்களா, கவனமா இருக்கணும். அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். புதிய பணிகள், புதிய முயற்சிகள் இறங்க வேண்டாம். சற்று கவனம் எச்சரிக்கையும் தேவையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பான நாளாக இருந்தாலுமே ஆதாயம் கைக்கு வரும், ஆனால் வராது அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. ஏன் வராது அப்படின்னும் போது என்னன்னா, எல்லா வகையிலுமே வந்து மைனஸ் இந்த நாள்ல. புரியுதுங்களா? வரும், ஆனா அதை நீங்களே விரயம் பண்ணிடுவீங்க. கையில ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா அதை அப்பவே செலவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கிரக மாற்றங்கள் உண்டு. எந்த வயதினர் ஆனாலும் சரிதான். ஒரு 10 வயது பிள்ளைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு போகுது. எல்லா வயதினருக்கும் இந்த நாள்ல விருச்சிக ராசிகளுக்கு ஆதாயம் உண்டு. கவனமா இருக்கணும். அதுவும் லாபத்துல கவனமா இருக்கணும். வேலையில விட்டுருங்க, லாபம் வரதுல கவனமா இருங்க. இல்லம் சிறக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சுகமான அமைப்புகள் உண்டு. 2 விஷயம், குருவின் பார்வை சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவே நம்ம ராசி அதிபதி அவரை பார்க்கிறாரு. இப்போ சூரியனோட பார்வைகள்லாம் மாறி போச்சு. ஏற்கனவே இருந்த தொந்தரவுகள் விலகுது. எல்லாமும் சுப செலவுகள், சுப விஷயங்கள், சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு நல்ல நாள். புகழ் கிட்டும், செல்வாக்கு கூடும், மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லா வகையிலுமே இந்த நாள்ல வந்து ஒரு சிறப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்றங்களும் உண்டு, வெற்றிகளும் உண்டு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து மகிழ்ச்சி உண்டு. எப்போதுமே மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கல்விகளாகட்டும், செயல்பாடுகளாகட்டும், தொழில்களாகட்டும், புதிய விரிவாக்கத்தை நோக்கி பயணம் பண்றீங்க. அதுவும் புதிய முயற்சிகளாகவும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து நலம் கூடுகின்ற நாள்னு சொல்லலாம். வெற்றிகள் கிடைக்கும், புதிய முயற்சிகள் நடக்கலாம். புரியுதுங்களா? புதிய லோன்கள் வாங்கலாம், கடன்கள் வாங்கலாம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்து அதனால வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் மீனராசிக்கு இருக்கிறது. எதுக்கே செய்து வந்த வேலையிலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று ஒரு பெயர் புகழ் பெறும் அளவுக்கு வாய்ப்புகள் வர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.